சென்னையில் ஒரு முக்கியமான காலேஜ்னு சொன்னால் அது எம்ஐடி காலேஜ் தான். அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் வர இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ்மெண்ட்லேயும் சரி, மற்றபடி லேப் ஃபெசிலிட்டிலையும் சரி நம்பர் ஒன்னாக இருக்கும். இந்த காலேஜில் படித்தா ஒரு சில டிபார்ட்மெண்ட் 100% ப்ளேஸ்மெண்ட் கன்ஃபார்மாக இருக்கும். சென்னையில் குரோம்பேட்டில் அமைஞ்சிருக்க இந்த காலேஜ் 1949 ஒரு தனியார் நிறுவனத்தால் ஆரம்பிக்கப்பட்டது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1978 இது கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் எடுத்து இப்போ கவர்மெண்ட் காலேஜாக செயல்பட்டுருக்கு. நம்ம குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இந்த காலேஜில் தான் படித்தார். ஹாஸ்டல் அப்புறம் ரூம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். வாரத்தில் 3 நாள் நான்வெஜ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த காலேஜில் ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா சீனியர் ஜூனியர்ன்ற ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் ஃப்ரீயாக பழகுவாங்க. அது மட்டும் இல்லாமல் க்ளப் ஃபெசிலிட்டி இந்த காலேஜில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வெளி காலேஜில் போய் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த க்ளப்ஸ் நமக்கு இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜிம். காலேஜில் ஜிம் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஹாஸ்டலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பேர் தங்குற ரூம்பு, 4 பேர் தங்குற ரூம்பு இப்படி தனியாக இருக்குது. இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு கோர்ஸுக்கும் என்ன கட் ஆஃப் தேவைப்படுது அப்படின்னு இந்த காலேஜில் நம்ம முழுசாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓசிக்கு வந்து 194 கட் ஆஃப். அதாவது நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 2024 லோயஸ்ட் கட் ஆஃப் பற்றி தான் பார்க்குறோம். பிசிக்கு வந்து 191, பிசிஎம்க்கு வந்து 191, எம்பிசிக்கு வந்து 188.5. அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு 191.5, பிசிக்கு 189.5, பிசிஎம்க்கு வந்து 190, எம்பிசிக்கு வந்து 187. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு மெஷின் லேர்னிங் இதுக்கு வந்து ஓசிக்கு வந்து 190.5, பிசிக்கு வந்து 189, பிசிஎம்க்கு வந்து 189.5, எம்பிசிக்கு வந்து 186.5. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு பிஸ்னஸ் சிஸ்டம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு வந்து 190, பிசிக்கு வந்து 189, பிசிஎம்க்கு வந்து 189.5, எம்பிசிக்கு வந்து 187.5. இதில் நான் வந்து உங்களுக்கு என்னென்னா SC/STக்கு உண்டான கட் ஆஃப் சொல்ல. இது வந்து பார்த்திங்கன்னா SC/STக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 5 to 10 கட் ஆஃப் கம்மியாகும் உங்களுக்கு. இந்த காலேஜில் நம்ம மெரிட்டில் இருந்தால் மட்டும்தான் டிஎனில் கவுன்சிலிங்கில் செலக்ஷன் ஆக முடியும். நம்ம டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங்கில் இந்த காலேஜை ஃபஸ்ட் வைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. தொடர்ந்து நம்ம மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படும் கட் ஆஃபையும் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது ஐடி டிபார்ட்மெண்ட். ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு 191, பிசிக்கு 190, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 190, எம்பிசிக்கு வந்து 187.5. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் டெக்னாலஜி இதுக்கு வந்து ஓசிக்கு வந்து 189.5, பிசிக்கு வந்து 188.5, பிசிஎம்க்கு வந்து 188.5, எம்பிசிக்கு வந்து 187. அடுத்து வந்து இசிஇ இதுவும் கொஞ்சம் கட் ஆஃப் ஜாஸ்தியாக இருக்குது. ஓசிக்கு வந்து 193, பிசிக்கு வந்து 190.5, பிசிஎம்க்கு வந்து 190, எம்பிசிக்கு வந்து 189. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இதுக்கு ஓசிக்கு வந்து 188, பிசிக்கு வந்து 184.5, பிசிஎம்க்கு வந்து 183, எம்பிசிக்கு வந்து 185. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள்இ இதுக்கு வந்து ஓசிக்கு வந்து 189, பிசிக்கு வந்து 187.5, பிசிஎம்க்கு வந்து 188.5, எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 185. அடுத்து விஎல்எஸ்ஐ டிசைன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு வந்து 189, பிசிக்கு வந்து 188, பிசிஎம்க்கு வந்து 189, எம்பிசிக்கு வந்து 180.5. அதுக்கு அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியர் இதுக்கு வந்து கட் ஆஃப் கொஞ்சம் கம்மி தான். ஓசிக்கு வந்து 183.5, பிசிக்கு வந்து 181, பிசிஎம்க்கு வந்து 183, எம்பிசிக்கு வந்து 182. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு வந்து 184, பிசிக்கு வந்து 182, பிசிஎம்க்கு வந்து 183, எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 179.5. அதுக்கப்புறம் வந்து மெக்கானிக்கல் ஓரியன்டலாக இன்னொரு கோர்ஸ் இருக்குது. அது வந்து மெக்கட்ரானிக் இன்ஜினியரிங் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 187.5. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு வந்து 186, பிசிஎம்க்கு வந்து 184.5, எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 185. இப்போ நம்ம பார்த்ததுல வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி, பிசிஎம், பிசி
இந்த ஒரு கம்யூனிட்டி வைஸ் வந்தோம்னா ஒரு 180 கட் ஆஃப் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த காலேஜில் வந்து சீட் கிடைக்கின்றது ஒரு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ வர வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 கட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் வரலாம். ஆனால் இந்த காலேஜில் படித்தா உங்களுக்கு ப்ளேஸ்மெண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு கவர்மெண்ட் காலேஜ்னால ஃபீஸும் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வந்து 25,000 to 30,000 தான் வரும். ஹாஸ்டல் ஃபீஸோடு சேர்த்து 50,000 to 60,000 தான் ஃபார் இயர்லி வரும் உங்களுக்கு டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் இந்த காலேஜ் கிடைச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம். உங்களோட லைஃப் ஒரு நல்ல ஒரு சேஞ்சாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம காலேஜ் பற்றின வீடியோ கட் ஆஃப் ஃபுல் டீட்டெயில் நம்ம யூடியூப் சேனலில் ஒளிபரப்பு இருக்கோம். நன்றி.